நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் படத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆன அடுத்த வருஷமே மலையாள படம் இல்லையா? ஆர்எஸ் மனோகர் இருந்தார் இல்லையா, அவருடைய தம்பி. கிழக்கு சீமையில் நடிக்காமல் சண்டை போட்டு வந்த உடனே எங்கள் சினிமாவுக்கே வந்து பஞ்சாயத்துன்னா நானும் சரத்தரனும் ஆடுறதை பார்த்துட்டு சிவாஜி அப்பா வந்து அப்போ ஒளியும் ஒளியும்ல வரும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு எனக்கு ஷூட்டிங்கில் கேட்குறாரு. இவர் தான் 16 வயதுன்னு எடுத்த டைரக்டர். அப்படியாங்கிற எனக்கு அது ஒரு பெரிய படம், அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் உங்களை அறிமுகப்படுத்திய குருநாதர், அடுத்து உங்களோட படத்தில் நடித்த பாக்யரா, 2 பேருமே இன்றைக்கி நம்மிடையே இல்லை. பாரதி ராஜா சார் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து நான் அப்போ ஊர்வசின்னு ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். இவங்க கிழக்கே போகும் ரயிலுக்கு தான் என்னை கூப்பிட்றாங்க பிள்ளைக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாம் வந்து உங்களை சினிமா இதுக்காக எஸ்ஏ ராஜ்கன் அதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சினிமாவில் நீங்கள் தானே கண்மணி பூங்கா கதை சொல்கிறவங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு தான் கூப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டெல்லாம் கூப்பிடல. நான் ஒரு ஃபோட்டோ ஒரு நெகட்டிவ் கொடுத்து, இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு ஒன்று, ரமேஷ்னு ஒருத்தர், அவர் பேர் அவங்க தங்கச்சி கூட ராஜின்னு படத்தில் நடித்தாங்க, ஃபோட்டோகிராஃபர். அவங்கக்கிட்ட கொடுத்து பிரிண்ட்டு போட்டு கொடுங்கன்னு. எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. அதை பார்த்துட்டு என்னை வந்து கேட்டாங்க, இல்லைங்க நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு. மறுநாள் நம்ம பாலகுரு சார் வந்து வேன் வச்சுட்டு வந்து கேட்குறாரு, இல்லைம்மா உன்னை தான் வர சொல்கிறாங்க, நான் நாளைக்கு வரேங்க, இப்போ நான் கடையில் இருக்கேன், நாளைக்கு வரேன்னு அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு மறுநாள் நம்ம ராஜ்கன் சார் ஆஃபீஸ்க்கு வரேன். ஆஃபீஸ்க்கு வந்தோன்னே ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ 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 தான் சொல்ல வருது தவிர வணக்கம் சொல்ல தெரில எனக்கு. பார்த்துட்டு இவர் தான் 16 வயதுன்னு எடுத்த டைரக்டர்ன்றாங்க. அப்படியாங்கிற எனக்கு அது ஒரு பெரிய படம், அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்டு ராஜ்கன் சார்னோன்னா அவர் மட்டும் முரடாக உட்காந்துன்னு இருந்தார். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆளு, இங்கே வந்து நம்ம நடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த படத்தில் ஏன் நான் நடிக்கலைன்னு எனக்கு தெரியாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் டைரக்டர் வந்து சிகப்பு ரோஜாக்களில் என்னை கூப்பிட்டது. அங்கேயும் வந்து சரி இவ்வளோ தடவை கூப்பிட்றாங்க, சும்மா போவான்னு தான் வந்தேன். கன்னிமராவில் ஒர்க் பண்ணுறேன். கன்னிமராலேருந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். நான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் தெரியுமே நான் ஏன் செலக்ட் ஆனேன், எதுக்கு, எதுவுமே தெரியாதுங்க சார். பை ஃப்ளூக்கில் நடிகை ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி அவர் மட்டும் அன்னைக்கு என்னை வந்து ஒரு நடிகையாக நடிக்க எனக்கு சான்ஸ் கொடுக்காம, என்னை நடிகையாக எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி நான் உங்களோட உட்காந்து பேசிக்க மாட்டேன். இந்த நிமிஷம் வரலும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எங்கள் டைரக்டர் போட்டது தான் சார். சாப்பாடுன்னா நமக்கு டெய்லி அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போடணுன்னு அவசியமே இல்லைங்க சார். நம்ம வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையில் நீ இப்படி போடும் ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டாங்க, அதில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டோம். இந்த நிமிஷமும் முதல் மரியாதையை சொல்லாதவங்களே இல்லை. கரெக்ட் இல்லைங்களா? அதே முதல் மரியாதை மிக முக்கியமான படம் அதுதானே சார் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதுதானே எனக்கு சோறு போடுது. இன்றைக்கி நடிகையாக நான் உட்காந்துருக்கிறேன். உலகம் அளவுக்கு பேர் புகழ் எல்லாம் எல்லா வசதிகளோடும் உட்காந்து நான் சாப்பிட்றேன்னா அது டைரக்டர் போட்ட பாதை, டைரக்டர் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. அதுதான். அதை என்றைக்குமே 7 ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. பாக்யராஜ் எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், அப்போ பார்த்தது தான் அவரை. அப்புறம் நடுவில் ஃபோனில் மட்டும் பேசினேன். எப்படிங்க சார் சாரை பார்க்க, நான் உங்கள்கிட்ட கூட கேட்டேன் இல்லைங்க டைரக்டரை பார்த்தீங்களான்னு. அப்போ சொன்னார், இல்லைப்பா நான் 2-3 ட்ரிப்பு ட்ரை பண்ணேன், என்னை பார்க்க விடலை, டைரக்டர் பார்க்கவே விடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு அந்த விழா எடுத்தாங்க இல்லையா, அந்த விழாவுக்கான முயற்சி முதல்ல நான் தான் இவங்கக்கிட்ட பூர்ணிமா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க, கரெக்டான பர்சன்கிட்ட கொடுத்து பண்ண வைங்க, இல்லைன்னா யாரை கூப்பிடுவேன் மிஸ் பண்ணிட்டா அது தப்பாக போயிடும், அதனால் நீங்கள் கரெக்டான பர்சன்கிட்ட இதை கொடுங்க
அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க 7th அன்னைக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க, 7th பர்த்டே அன்னைக்கு நம்ம பண்ணுறோன்னு. நான் அதுக்கு முன்னாடியே டிசம்பர் 30th ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ பூர்ணிமா பேசும்போது சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்கள் அண்ணன் அறிவழகனும் டைரக்டரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, பாக்கியராஜ் சாரும். அப்போது அவருக்கும் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு. அதுதான் கடைசியாக பார்த்தேன். அந்த படத்தில் நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னதே பாக்கியராஜ் சார் தான். அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபஸ்ட் லைஃப்பை பற்றி பிரவீனா எப்படி மீட் பண்ணார், எப்படி அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு, எப்படி அவங்கள ட்ராமாவில் எடுத்து போய் நடிக்கும் போது தமிழ் ட்ராமா இவர் தான் சொல்லி கொடுத்து நடித்தது. அவருடைய லைஃப் அவங்க வீட்டு ஷெட்டில் தான் ஆரம்பித்தது. இதெல்லாம் அதான் அவர் சொல்லும் போது ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்றைக்குமே நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அவரோட பர்த்டேக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு அப்புறம் நம்மளும் வேலையாக இருப்போம், அவரும் வேலையாக இருப்பார். அதனால் அப்பப்போ பேசிக்கிறது இல்லை, பர்த்டேக்கு பேசுறது. பட் அவங்களுடைய ஃபஸ்ட் லைஃப்பை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சு அவங்க விஜயா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற வரலும் எல்லா விஷயத்தையும் ஏன்னா எங்கள் அண்ணன் அவருக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தனால ஷேர் பண்ணிப்போம். தமிழ் படத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆன அடுத்த வருஷமே மலையாள படம் இல்லையா? ஆர்எஸ் மனோகர் இருந்தார் இல்லைங்களா, அவரோட தம்பி ஸ்ரீனிவாசன் அவருடைய படம் தான் இரும்பழிகள். அது வந்து நம்ம சரண்யாவோட அப்பா டைரக்டர், அவர் தான் டைரக்ஷனு. நான் வந்து ஜெயனன்னு அங்கே அப்போ சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் தான் மம்முட்டி சார்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது அப்போ அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு பேரா தான் மலையாள படம். அதுவும் நல்லா போச்சு. அந்த ஜெயபாரதிக்கா வந்து ஹீரோயின் அதில் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் இன்னொரு மலையாள படம், அங்கே ஒரு முரளி இருந்தார், அவரு கூட பேரா பண்ணேன். அப்புறம் உமர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு பேரா பண்ணும்போது டூயல் ரோல் பண்ணேன். அதுலேயும் வந்து இவர் ஜெயனன் சார் ஹீரோவாக இருந்தார். தெலுங்கில் வந்து தாசரி நாராயண் சார், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன தீபாராதனான்ற படத்தில். மோகன் பாபு சாருக்கு நான் வந்து முரளி மோகன், அங்கே தெலுங்கில் முரளி இருப்பார், அவருக்கு பேரா பண்ணேன் நான். மோகன் பாபு சார் அப்புறம் சோபன் பாபு சார் ஹீரோ, எல்லாருமே 3 பேருமே ஹீரோவாக இருந்தாங்க. அந்த படத்தில் தீபாராதனான்னு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் எனக்கு பேர் மாற்றி வச்சார் தாசரி சார், என்னை வந்து சிவரஞ்சினின்னு வச்சார். என்னை கூப்பிடுவார் ஷாட்டுக்கு, சிவரஞ்சினி யாரையோ கூப்பிட்றாங்க, நான் கேஷுவலாக. அப்புறம் அசிஸ்டண்ட்லாம் வந்து சொல்லுவாங்க, உங்கள் பேர் தாங்க அது. ஓ, இது என் பேரா, சரி எனக்கு என் பேர் வடிவு. அதுக்கப்புறம் வடிவு கரசின்னு தான் போட ஆரம்பித்தாங்க. சிவரஞ்சினின்னு அந்த ஒரு படம் 2 படத்தோடு முடிச்சுட்டு வடிவு கரசின்னு தான் போட. எப்படி மேனேஜ் பண்ணீங்க இந்த லாங்குவேஜை? தெலுங்கு மலையாளம் எழுதி அதான் அப்போவே நான் வந்து முதியோர் கல்வி தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் படிச்சுட்டே இருப்பேன். டென்ஷனாக இருக்கும் எனக்கு ப்ராம்ப்டிங் வராதுங்க சார். எல்லோரும் ப்ராம்ப்டிங் எடுப்பாங்க, எனக்கு வராது, கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நானே பேசினேன்னா தமிழ் மாதிரியே தெலுங்கு பேசுவேன் நான். அந்தந்த இடத்துல பாஸ் விடுறது எடுக்கிறது இதெல்லாம் தமிழில் எப்படி பேசணும் அந்த மாதிரியே தான் பேசுவேன் நான். நண்பர்கிட்ட பேச. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சித்தா சார், நல்லா இருக்கீங்களா? அருமை மேடம், உங்களோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து நான் பெரிய ரசிகர் மேடம். ஓ, நன்றி. அதாவது உங்களோட 1000 வாசல் இதயம், மகுடி, கண்ணில் தெரியும் கதைகள், இந்த மாதிரி படங்களே ஒரு வெர்சடைலான ஆக்டிங்கை கொடுத்துருவீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 4 படங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் மேடம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கண்ணில் தெரியும் கதைகள்ல அந்த கிராமத்து இன்னோசென்ட் கேலா ஆடு மேய்க்கிறதா அந்த திக்குவாயோட ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பீங்க. ரொம்ப பிடிச்ச படம் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த படத்துல நடிச்ச அனுபவம், டைரக்டர் தேவராஜ் மோகன் கூட ஒர்க் பண்ண அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். தேவராஜ் மோகன் அங்கிள்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பி மாதவன் அங்கிளோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, கோ டைரக்டர்ஸு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கன்னிப்பருவத்தில் முடித்த கையோடு ஹைதராபாத்துக்கு போயிட்டேன். அங்கே அதில் வந்து சரத்பாபுனை வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. ஏன்னா ரமாக்கா வந்து எனக்கு அக்கா, நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்தவங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருந்தது. எல்லாத்த விட எனக்கு ஸ்ரீபிரியான்னு ஒரு அருமையான ஒரு தோழி, ஒரு தெய்வம் எனக்கு அந்த படத்துலேருந்து தான் எனக்கு பழக்கமானாங்க. எனக்கு டான்ஸே வராது, ஆனால் அந்த படத்தில் நான் பரதநாட்டியம் ஆடியிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க.
நானும் சரத்தரனும் ஆடுறதை பார்த்துட்டு சிவாஜி அப்பா வந்து அப்போ ஒளியும் ஒளியும்ல வரும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு எனக்கு ஷூட்டிங்கில் கேட்குறாரு, ஆமாம் நீயும் அந்த நெட்டையனும் சேர்ந்து என்ன சாணி மிதிக்கிறீங்கன்னு இல்லைங்கப்பா எங்கள் 2 பேருக்கு டான்ஸ் வராது. டான்ஸ் வராமல் எதுக்கு நடிக்க வந்தீங்கன்னு கேட்டார். அந்த அளவுக்கு தான் அந்த டான்ஸ் இருக்கும். அதில் வந்து பிரியா வந்து பரதநாட்டியம் டான்ஸரு, சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக ஆடியிருப்பாங்க. அந்த படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டர்ஸ், ஒரு பாட்டுக்கு ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸு. ஆமாம், எம்என் ராஜமாத்தை வந்து என்னெல்லாம் சின்ன வயசில் தூக்கி வளர்த்தவங்க. எம்என் ராஜமாத்தை தான், அவங்க தான் ப்ரொடியூசரு. அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, டான்ஸே வரமாட்டேன், கால்லே போடுறேன் பாருன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது சுகமான சுமைகள்ன்ற மாதிரி இருக்கும் அது. ஏன்னா சுகம் வந்து ஸ்ரீபிரியா கிடச்சது எனக்கு சுகம். ஆனால் சுமைன்றது வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது, லவ் சீன் நடிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து சுமையாக இருந்தது. அந்த படமெல்லாம் மறக்க முடியாத படம். ஏதோ காட்டு மேடெல்லாம் ஏறி இருப்போம், பொட்டல் காண்ட அந்த லொகேஷன், அந்த கோயில்கள் கூட, அந்த ஹைசாலர் காலத்து கோயில்கள் இதெல்லாம் ஷூட் பண்ணது எங்க மேடம்? எல்லாமே வந்து நாகார்ஜுனா சாகர் கிட்ட, ஹைதராபாத். நாகார்ஜுனா சாகர் டேம் தான் அது. நான் உன்ன நினைச்சேன்னு சரத்தனை பாடுவார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நாகார்ஜுனா சாகர் டேம் கிட்ட, டேம்ல எடுத்து. லொகேஷன் உண்மைக்கே பிரமாதமா இருக்கும் அந்த கோயில், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா. 400 பொன்னோவியம் கண்டேன்லாம் அந்த கோவில்ல தான் எடுத்தது. அந்த கோவில்ல எடுத்த வாரணாசியும் என்னோ அந்த இடத்துக்கு போயிட்டோம் நாங்கள். வாரணாசி போய் எடுத்த பாட்டு அதெல்லாம். ரொம்ப 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 சந்தோஷம் மேடம் உங்ககிட்ட பேசுனது. சித்ரா சார், இந்த படம் தொடர்பாக உங்ககிட்ட ஒரு துணை கேள்வி சார். சொல்லுங்க. இந்த படத்துல அந்த காலத்துல 5 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்றது பெரிய விஷயம். இது வந்து எப்படி சாத்தியமாச்சு சார்? அந்த காலகட்டத்தில் இது எப்படி பார்க்கப்பட்டது? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பின்னணி பாடகராக இருந்தது தான். அவருக்கு அந்த இசையமைப்பாளரோட நல்ல ஒரு ரேப்போட்டும் செல்வாக்கு இருந்ததுனால தான் ஒரு பக்கம் ஜி.கே. வெங்கடேஷ், ஒரு பக்கம் இளையராஜா, எல்லாருமே அதில் வந்து ஒரு பாடல் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே, அதுதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார் உங்க டைம் பேசுனது. அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கங்கம்மா. வணக்கம் சித்ரா சார். வணக்கம் வணக்கம். கிழக்கு சீமையில ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பண்ண அதகலத்தை பத்தி சித்ரா சார் கேட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் அங்கிருந்து கிளம்புனதும் நீங்க பஞ்சு அருணாச்சலம் ஐயாக்கு போன் பண்ணதா சொன்னீங்க. இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ பேர் இருக்கும்போது நீங்க ஏன் பஞ்சு அருணாச்சலம் ஐயாக்கு போன் பண்ணீங்க? அதே சமயம் அந்த படம் முடிஞ்சா அடுத்த படம் கருத்தம்மாலேயே உங்களுக்கு காளியம்மான்னு ஒரு பெரிய ரோல் கொடுத்தாரு சாரு. முதல் மரியாதை பொன்னாத்தாவை விட ரொம்ப கொடூரமானவங்க என்ன பொறுத்த வரைக்கும் காளியம்மா தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு திருமாணிக்கம்லாம் அவர் கூட சேர்ந்தே நீங்க பேரா பண்ணுனீங்க. நிகழ்வுகள்லாம் பேசி இருக்காரா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கிழக்கு சீமையில நடிக்காம சண்டை போட்டு வந்த உடனே எங்க சினிமாவுக்கே வந்து பஞ்சாயத்துன்னா பஞ்சப்பா கிட்ட தான் பேசுவோம். எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும், அது மியூசிக் டைரக்டர் பஞ்சாயத்தாக இருந்தாலும், ஹீரோ பஞ்சாயத்தாக இருந்தாலும், ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பஞ்சாயத்து பண்ணுறவர் அவர் தான். அதனால் அவருக்கு அங்கேருந்தே வத்தலகுண்டுலேருந்தே ஃபோன் பண்ணுறேன், அப்பா என்னை வந்து வேணான்ட்டார் டைரக்டரு அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காமல் நீ ட்ரெயின் ஏறி வந்துரு அப்படின்னாரு. வந்து எனக்கு இம்மீடியட்டாக கிடைச்ச படம் தான் வீரா. கிழக்கு சீமையில மிஸ் பண்ணி ரஜினி சாருக்கு அம்மாவாக நடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. திருமாணிக்கம் அதுக்கு முன்னாடி வந்து நிறமாறும் நேரங்கள்னு ஒரு படம் பண்ணோம், ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டரோடு சேர்ந்து ஜோடியாக நடித்தது. நான் அப்போ கூட சொன்னேன், சார் நீங்கள் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாரையும் கதாநாயகியாக வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க, என்ன கதாநாயகியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, ஆனால் பெரிய கதாநாயகனோட நடிக்க வச்சிங்க, இப்போ நான் தான் சார் உங்களுக்கு கதாநாயகி பாருங்க அப்படின்னு. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தான் கிடச்சிது, அவர் கூட ஜோடியாக நடிக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு தான் கிடச்சிது. அப்போ கூட நான் பிடிச்சிட்டு வருவேன், திருமாணிக்கம் அந்த அந்த மேடு ஏறணும், விடு விடு நீ எல்லாம் பிடிச்சி ஏற்றினா எனக்கு வேலை கொடுக்க மாட்டானுங்க, நடக்க முடியலன்னு நினச்சிடுவானுங்க, விடு விடு. எந்த வயசில் பாருங்க, ஐயோ அப்போவும் அவருக்கும் அந்த தாட்டு தான், வேலை வேலை வேலைங்கிற தாட்டு தான். இப்போ முந்தைய காலர் கேட்டார், நிறைய டைரக்டர் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்ல சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு ரொம்ப
மனசுக்கு நெருக்கமான ஒரு இயக்குனர். அவர் உங்களை தொடர்ச்சியா ஒரு 2-3 படங்கள்ல பயன்படுத்தினாரு. ஆமா அவர் டைரக்ஷன்ல நீங்க நடிச்ச இடம் பொருள் ஏவல் இன்னும் வராம இருக்கு. ஆமா எத்தனையோ பேர் மாதிரி நானும் அந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். நாங்களும் அதில் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இடம்பொருள் ஏவல்ல நடித்தனால எனக்கு விஜய் சேதுபதினு ஒரு அருமையான பிள்ளை கிடைச்சிருக்கார். அம்மா, அதே மாதிரி நீங்க மணிவண்ணன் சார் கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. பேராவும் பண்ணிருக்கீங்க, மத்த ரோல்ஸ்லயும் பண்ணிருக்கீங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல சீன் முடிஞ்சா அவர் பாட்டுக்கு புக் எடுத்து படிக்க போயிடுவாரா, இல்ல ஜாலியா ஏதாவது பேசிட்டு எல்லாம் இருப்பாரா? யாராவது ஜாலியா பேசினா பேசுவாரு, இல்லைன்னா படிப்பாரு. ஆனா அந்த டைரக்டரே தப்பா எடுக்கிறாருன்னா கூட கரெக்ஷன் சொல்லவே மாட்டார். நானே சொல்லுவேன், சார் சார் அவர் தப்பாக எடுத்துன்னு இருக்கார் சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது நம்ம வேலையே கிடையாது. இந்த படம் அவன் குழந்தை, அவன் கரெக்டாக பண்ணுவான், அவனுக்கு தெரியும் அவன் குழந்தைய எப்படி எடுத்துன்னு வரணும்னு. நம்ம அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம இங்கே நடிக்க தான் வந்திருக்கோம், கரெக்ஷன் சொல்லவே கூடாதுன்னு வேறு அந்த ஒரு பாலிசி அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது. வேணு அரவிந்த் சார் கூட நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு, நான் கமெண்ட்ல அந்த இன்டர்வியூ கமெண்ட்ல போட்டிருந்தேன், 2 பேரும் சேர்ந்து அலைகள் சீரியல்ல அதகலம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. அதுல நாங்க டாட்விட் சித்ராக்கு கவிதாலயா கிருஷ்ணன் சார் வந்தப்ப கூட அவர்கிட்ட அம்மா கூட உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சீன் இருந்து, ஆமா நான் அவங்க மேல மூப்பு பொடியெல்லாம் வேற ஊதி விடுற மாதிரிலாம் சீன் வச்சுட்டாங்கன்னு சொல்லாரு. அது அலைகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு ரிமெம்பர்ல இருக்கா? ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. அது வந்து சுந்தர் கே விஜயன் டைரக்ட் பண்ணது. விகடன் கம்பெனியில தான் அது எடுத்தாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க. வேணு அரவிந்த் சார் எப்படின்னா, அவர் டைலாக் அவருக்கு கவுண்டராக நம்ம கொடுக்குறோம், இல்லை நம்ம பேசி முடிச்சதும் அவர் எடுக்க போகிறாருன்னா நம்ம கரெக்டான இடத்துல ஸ்டாப் பண்ணணும். நம்ம இந்த ஷாட்டில் ஒரு மாதிரி டேக் போகும்போது வேறு மாதிரி பண்ணோம்னா ஒரு கோவம் வரும் எனக்கு. அதனாலே வேணு அரவிந்த் சார்கிட்ட நடிக்கணும்னா, சார் நான் இந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கிட்டுமா சார் அப்படி. இல்லைம்மா நீங்கள் பேசிக்கிங்க, ஆனால் நீங்கள் என்ன முடிப்பீங்கன்றதை சொல்லுங்கள் எனக்கு அப்படிம்பார். எனக்கு வரவே வராது. ஐயோ மாட்டணும் இன்னைக்கு நம்ம அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அவர் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், அவர் ரொம்ப அருமையான நடிகர். அவரும் சரி, கவிதாலயா கிருஷ்ணனும் சரி, எம்எஸ் பாஸ்கர் அண்ணாவும் சரி, அவங்களோடலாம் சேர்ந்து தான் நாங்கள் நடித்தது. அது ரொம்ப சூப்பரான நடிகர்கள் எல்லாருமே. குலதெய்வம்ல மௌலி சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எனக்கு கிடைச்ச பாக்கியம், அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவர் டைரக்ட் பண்ண பட்டணம் ஒச்சின பதிவிரத்தலுன்னு ஒரு தெலுங்கு படம், அது கரெக்டாக சொல்கிறேன்னானே தெரியல எனக்கு. அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் படிப்பேன். அதில் வந்து ராதிகாவும் கீதாவும் ஹீரோயினுங்க, 2 ஹீரோயின். சிரஞ்சீவி சாரும் மோகன் பாபு சாரும் ஹீரோ, 2 ஹீரோ. அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அவர் எனக்கு டைரக்டர், மௌலி சார் வந்து எனக்கு டைரக்டர். ஆனால் அவர் கூடவே பேர் பண்ணுறதுங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அது ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப அதாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துக்குவார். அவரே சொல்வார், அவள் படிச்சுட்டாளா டைலாக்கு, போதும் அவளுக்கு வேணாம் கொண்டாங்க, நாங்கள் தான் ப்ராம்ப்டிங் வாங்குறோங்க, அவள் எல்லாம் இந்நேரத்துக்கு மைண்டில் ஏற்றிருப்பா அப்படின்வார். லென்த்தி ஷாட் வச்சா நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளே பேசிட்டு வந்துடுவா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுவார். அந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்ததே பெரிய விஷயம் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி சித்ரா சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் அவர் கூட ராஜாவின் பார்வையிலே, புலி 2 படம் தான் நடிச்சிருக்கேன். 2 படத்துலையுமே அவர் செட்டு வந்தால், இந்த படமே வந்து ஒரு கோபத்தில் நடித்த படம். என்ன டைரக்டர் போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு. ஐயோ அப்பச்சி கோலத்தேன்னு டைலாக் நீங்கள் தான் சொல்கிறீங்க சார், இது நானா சார் பேசுகிறேன்? ஆமாம் நீ தான் பேசுகிறேன் சார். நான் போகிறேன் சார், நான் வீட்டுக்கு போகிறேன். சிவாஜி சார் வந்துருக்கா, போய் நில்லுன்றீங்க. கடவுளே நம்மளை ஏமாத்திட்டாங்களே. ஆதிக்காலாம் அந்த அம்மா இறந்து போகிற சீன்லாம் பிச்சு ஓதுறோம். அது பண்ணுறதை பார்த்து, அது அழறதை பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக நான் அழுதேன்.